அழிந்து கொண்டு வரும் தமிழன் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொளியை காண இருக்கோம். நிச்சயமாக இந்த தலைப்பு கேட்கும்போதே பலருக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த நிகழ்வு தெரிந்ததுலேருந்து ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இலங்கையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குறைந்து வருகிறார்கள் பூர்வீக தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமாக இது தெரியாமல் தமிழர்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த நோக்கத்தோடு இந்த காணொளி தயார் செய்யப்பட்டுள்ளது. முதல்ல இந்த நிகழ்வு வெளிவந்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வரலாற்று ரீதியாக தமிழர்கள் இருந்த இடத்தை சிங்களவர்கள் ஆக்கிரமித்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு படித்தது எல்லாமே. ஆனால் இப்போது சிங்களவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா சிங்களவர்களும் தமிழர்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்காங்கங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 1981ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 24.9% இருந்த இலங்கை தமிழர்கள் எண்ணிக்கை 2012 11.2ஆக குறைஞ்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து 1981ஆம் ஆண்டுடன் இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது தற்போது 50%க்கு மேலே குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50%. எந்த அளவுக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. திரிகோணமலையில் 1881 64.8 ஆக இருந்த தமிழர்களோட எண்ணிக்கை 2012 32.3ஆக குறைந்திருக்கு. அம்பாறை மாவட்டத்தில் 1963 28.8ஆக இருந்த தமிழர்களோட எண்ணிக்கை 2012 17.4ஆக குறைந்திருக்கிறது. இந்த புள்ளி விவரம் 2012 வரைக்குமான கால அளவுகளை சொல்கிறாங்க. அப்படின்னா தொடர்ச்சியாக இப்போ நம்ம இருக்கக்கூடிய 2023 எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 50% குறைந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கணக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் அக்யூரேட்டாக அந்த விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது அதற்கும் மேலே தமிழர்கள் காணாமல் போயிருப்பாங்க. இந்த நிகழ்வு ஒரு பேராபத்திற்கான அறிகுறி. யாருக்குன்னா தமிழர்களுக்கு. தமிழர்கள் இந்த விடயத்திலேருந்து மீண்டு எழணும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், அதாவது நம்மளுடைய பூர்வீகத்தை விட்டு நம்ம நகரும் போது பார்த்திங்கன்னா பல விஷயங்களை இறக்க நேரிடும். அதற்குள்ள நமக்கான தேசத்தை நாம் அடைய வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உந்துகோலாக இந்த விஷயம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கான நிலம் இல்லைன்னா அங்கேருந்து நம்ம விரட்டி அடிக்கப்படுவோங்கிறது தான் வரலாற்று உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிடுங்க.